விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருமலையில் உள்ள திருப்பதி பெருமாளின் சிலை பலருக்கும் தெரியாத ஒரு தனித்தன்மையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது பற்றி கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உலகின் பணக்கார கடவுளாக இருப்பவர் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி கோயிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பேர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும். கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏழுமலையான் பற்றி பலருக்கும் தெரியாத பல ஆச்சரிய தகவல்கள் உள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆச்சரியங்கள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இந்த ஆச்சரியங்களை முழுமையாக கேளுங்கள். முதலில் ரகசிய கிராமம். திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. திருப்பதி அருகே உள்ள மிகச் சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. அந்த கிராமத்திற்கு வெளியாட்கள் யாரும் செல்லக்கூடாதாம். இந்த கிராமத்தை பற்றிய சரியான தகவல்கள் கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திருமலையில் நாம் பார்க்கும் ஏழுமலையான் மையத்தில் இல்லை. அதாவது திருப்பதி கோயில் கருவறையில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பார் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் பெருமாள் இருப்பது கருவறையில் மையப்பகுதியில் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், கருவறையில் வலதுபுறத்தில் உள்ள ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். பெருமாளின் முடியை பற்றிய ஆச்சரியங்கள். திருப்பதி கோயிலில் உள்ள பெருமாளின் முடி அச்சு அசலாக உண்மையான முடியைப் போலவே இருக்குமாம். மிகவும் மென்மையான நீண்ட தலைமுடியுடன் பெருமாள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு முறை பெருமாளுக்கு தலையில் காயம் ஏற்பட்ட போது நீலாதேவி என்ற கந்தர்வ இளவரசி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு கட்டு போட்டாராம். அப்பெண்ணின் அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டாராம். இதனால் பெருமாள் உண்மையான முடியுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே திருப்பதிக்கு வரும் பக்தர்களும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் எனவும், வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர். திருமலையில் அலை ஓசையை பற்றி கேள்விப்பட்டு உள்ளீர்களா? அதாவது திருப்பதி கோவில் உள்ள ஏழுமலையான் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் அலை ஓசை ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். கருவறையில் அணையா விளக்கு ஆச்சரியம். அதாவது பெருமாளுக்கு முன் இருக்கும் மண் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாம். எனினும் இந்த விளக்கை யார் எப்பொழுது ஏற்றினார் என்பது யாருக்கும் தெரியாதாம். ஆனால் பல ஆண்டுகளாக இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இன்று வரை. நேரில் தோன்றிய பெருமாள் உண்மையா? 19ஆம் நூற்றாண்டில் திருப்பதி பகுதியை ஆண்ட மன்னர் கொடூரம் குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தார். மன்னரின் உத்தரவின் பேரில் 12 பேரும் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். அவர்கள் இறந்த பின்பு அந்த குற்றவாளிகளின் உடல் பெருமாள் கோயில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது. அப்போது பெருமாள் நேரில் தோன்றியதாக கூறப்படுகிறது. திருமலையில் கருவறையில் உள்ள பெருமாள் சிலையில் ஈரப்பதம் இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாள் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குமாம். புரோகிதர்கள் பல முறை முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லையாம். திருமலையில் மலை போல் தேங்கி நிற்கும் மாலைகள். காலை மாலை பூஜையில் புதிய மாலைகள் சாற்றப்படும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியே எடுத்து வரக்கூடாது என்பது திருப்பதி கோயிலின் விதி. இதனால் பெருமாளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுகின்றனர். இந்த மாலைகளை திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை பார்க்க முடியும். திருமலையிலுள்ள பெருமாளின் சிலை அறிவியலுக்கு சவால் விடும் சிலை. ஏழுமலையான் சிலை மீது எப்பொழுதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அப்பொருளின் விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. ஆனால் ஏழுமலையின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருப்பதற்கான அடையாளமே இருக்காது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிரான ஏழுமலையான் சிலை தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது. எப்பொழுதும் வியர்வையுடன் இருக்கும் பெருமாள் சிலை.
திருப்பதி ஏழுமலையான் கல்லால் ஆனது தான் என்றாலும் இது உயிர்ப்புடன் உள்ளது. ஆம், பெருமாளின் உடல் எப்பொழுதும் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் பெருமாளின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்குமாம். தினமும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையான் திருமேனி மீது வேர்வை காணப்படுமாம். அவற்றை புரோகிதர்கள் பட்டு துணியால் துடைப்பார்களாம். மேலும் வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு ஏழுமலையானின் நகைகளை புரோகிதர்கள் அகற்றினால் அது மிகவும் சூடாக இருக்குமாம். மக்களே, நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பதிக்கு போனால் சாமி தரிசனம் செய்துவிட்டு உடனே வந்து விடுகிறோம். இதற்கு மேல் கொஞ்சம் உங்கள் நேரத்தை திருமலையில் செலவிடுங்கள். திருப்பதி மலை 108 திவ்ய தேசங்களில் 74வது திவ்ய தேசமாகும். மேலும் இக்கோயில் சந்திரஸ்தலமாக கருதப்படுவதால் உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்கும்போது திருமலையில் தங்கி சாமி தரிசனம் செய்தால் நம் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது. உங்கள் கருத்துகள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.